இதுதானுங்க எங்களோட தோட்டமுங்க. 3 நாள் லீவுக்கு ஊருக்கு வந்துட்டு சரி கிளம்பலாம். இன்னும் ஹோம்ஒர்க்கெல்லாம் எழுதாமல் வச்சுருக்குறாங்க. போய் ஹோம்ஒர்க் எழுத வச்சு நாளைக்கு ஸ்கூலுக்கு கிளப்பணுங்கிறதுக்காக கிளம்பலாம்ட்டுங்க. அதுக்குள்ளே தேங்காய் வேணும். சரி தோட்டத்துக்குள்ளே போய் நேற்றுலேருந்து வந்தோங்க. வந்து தோட்டத்தை பார்க்கவே இல்லைங்க. 2 நாளாக ஊருக்கு போக வந்து தூங்க இதே சரியாக போச்சுங்க. சரி அப்படியே ஒரு இது பார்த்துட்டு போகலான்ட்டு வந்தோமுங்க. சீத்தாப்பழம் இருக்குது. பழத்தை காணோம். அதுதான் பழம் ஒன்று. ஆனால் அதை வந்து பார்த்திங்கன்னா கிளியே என்னமோ கொத்திருச்சு. பெரும்பாலும் இந்த சீத்தாப்பழமுங்க, அப்புறம் இந்த சப்போட்டா இருக்குதுங்க, அதெல்லாம் நாங்கள் பொறிக்கிறதே இல்லைங்க. குருவி கிளி அதுக்கு சாப்பிட்டு போட்டுன்னு விட்டுறதுங்க. இப்படித்தான் இருக்குதுங்க எங்கள் தோட்டம். எங்கேங்க பாருங்க, களை வெட்டலாம் புல்லு பிடுங்கலாம்னா ஆள் கிடைக்க மாட்டேங்குதுங்க. அதனால என்ன பண்ணுறதுன்னா எல்லாமே களைக்கொல்லி அடிச்சு விட்றோமுங்க. களைக்கொல்லி அடித்து நிலத்துடைய தன்மை தான், மண்ணுடைய வளம் தான் கெட்டு போகுது. அதை பார்த்தா வேறு ஒன்றும் பண்ணவும் முடியாதுங்க. முருங்கைக்காட்டை பாருங்கள், முருங்கை மரம் தானுங்க இதெல்லாமே. எங்கள் அரவக்குறிச்சி ஏரியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா முருங்கை தானுங்க அதிகமாக வச்சுருக்குறோம். முருங்கையிலேயே சீடை விழுந்துருச்சுங்க. அடித்து மருந்து அடித்து ஒன்றும் பண்ண முடியல. காய் ஒன்று இருக்குதுங்க, அதை பொறிக்கிறதுக்கு ஆள் கிடைக்க மாட்டேங்குதுங்க. அதனால கொஞ்சம் அப்படியே விட்டாச்சுங்க. கீழே புல்லு இருக்கிறதுக்கு ஆட்டுக்குட்டி தானுங்க. ஆட்டுக்குட்டியை விட்டு பார்த்துக்கிட்டு விவசாயம் பொழப்பெல்லாம் இப்படி ஆகி போச்சு பாருங்க. முதல்லாம் அந்த காலத்துலலாம் விவசாயம் எப்படிலாம் இருந்ததுங்க. இன்றைக்கி ஆள் கிடைக்க மாட்டாத பாட்டுக்கு விவசாய தொழிலே வந்து ரொம்ப ஒரு மோசமாக போயிட்டுருக்குதுங்க. என்ன பண்ணுறதுங்க, இருக்க வரையிலும் ஏதோ பெரியவங்க இருக்குன்னு பண்ணலாமுங்க. அதுக்கப்புறமெல்லாம் வந்து நம்ம பண்ண முடியுமான்னு இப்போவே பார்த்திங்கன்னா கால் வலி கை வலின்னு நம்ம இருக்கிறோமுங்க. என்ன பண்ணுறதுங்க, விவசாய நிலைமையில இப்படி ஆகி போயிடுச்சுங்க. சரிங்க, மறுபடியும் நாங்கள் கிளம்பிட்டோமுங்க. போயிட்டு அப்புறம் அடுத்த விழாக்கு ஊர்லேருந்து பார்க்கலாமுங்க.